உலகெங்கும் உள்ள தொழில்நுட்ப சமாளித்த வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிக்ஸ்லாப் டியூட்டோரியல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிக்ஸ்லாப் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு டியூட்டோரியல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான தம்ப்நெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் 3D இன்ட்ரோ கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து எவ்வளோ சுலபமாக நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுலபமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ப்ரொஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூட்டோரியல் தான். பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3D டியூட்டோரியல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ட்ரோஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த சின்ன டியூட்டோரியலை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். இன்னும் நீங்க mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ்லாப் போயிடுங்க. ஸோ பிக்ஸ்லாப் போயிட்டு பிறகு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 டாட் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து கஸ்டமர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது யூடியூப் தமிழ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஆனது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் பேஜ் உங்களுக்கு வந்து வரதுக்கான ஒரு கரெக்டான சைஸ். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஸோ இங்கே கலர்ஸுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே கலர்ஸ் இருக்க பாருங்கள். அந்த கலர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெக்ஸ்டோட கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ குறிப்பாக இந்த கலர்ஸ் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போ எதுக்கு இந்த கலர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரே கலராக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எடிட்டிங் அப்ளிகேஷன் நீங்கள் போய்ட்டு எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து பேக் போயிடுங்க. ஸோ பேக் போயிட்டு பிறகு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்டது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்த பிறகு இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுங்க, புஷ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஏக்கெடுத்து ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே 3D ஷேப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் ஆனது உங்களுக்கு வந்து இங்கே தெரியுது பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்ட பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒய் ரொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒய் ஆங்கிள் உங்களுக்கு ரொட்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆனது ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3D ஷேப்பில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு கார்னரில் கலர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் டார்க்காக. ஸோ அந்த டார்க் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும்னா மேலே வந்து டார்க்குக்கான ஒரு சைஸும் கொடுத்துருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிங்க, அதை கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டெப்த் சைஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். ஸோ இங்கே டெப்த் எனக்கு 6 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓகே அந்த ரைட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நான் எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இதோடைய பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் மேட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு ப்ரொஃபைலும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3Dயாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதோடைய இந்த ஆப்போட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரோ எப்படி ரெடி பண்ணுறது, யூடியூப் தமிழில் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி புதிய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.